ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் திஷ்டி கழிக்கும் முறையை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நார்மலாக டெய்லி விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம். அதுபோக மற்ற விசேஷமான நாட்கள், அதாவது தீபாவளி, கார்த்திகை, பொங்கல், ஆடி வெள்ளி, தை வெள்ளி, இது மாதிரி விசேஷமான நாள் வந்தால் நம்ம சிறப்பாக வழிபாடு செய்வோம். விசேஷமான நாளில் நம்ம சாமி கும்பிடும்போது ஒவ்வொன்றும் நம்ம சாமிக்கு பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணுவோம். அப்போ நம்மளுடைய கண் திஷ்டியை நம்மளை பாதிக்கும். அடுத்து நம்ம சிறப்பாக வழிபாடே செய்ய முடியாமல் போயிடும். ஏன்னா அந்தளவுக்கு கண் திஷ்டி ரொம்ப ரொம்ப பொல்லாதது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கோயிலுக்குமே அடிக்கடி போகிறோம்னு வச்சுங்க, பார்க்குறவங்க இந்த பரவாயில்ல இவங்களாச்சும் கோயிலுக்கு போகிறாங்க, நம்மளால் போகவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டாலுமே போச்சு, அந்த கண் திஷ்டியுமே நம்மளை பாதித்து நம்ம அடுத்து கோயிலுக்கே போக முடியாமல் போயிடும். திஷ்டிலேருந்து பாதுகாக்க நிறைய திஷ்டி கழிக்கும் முறை இருக்குது. அதில் நான் எலுமிச்சம்பழத்தை வச்சு திஷ்டி சுத்த போகிறேங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு புள்ளி இல்லாத நல்ல எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கணும். அதை 4ஆக கட் பண்ணி அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா குங்குமம் நிறையா வச்சுக்கணும். எலுமிச்சம்பழத்தை வலது பக்கம் 3 முறையும் இடது பக்கம் 3 முறையும் சுற்றிடணும். அவ்வளோதாங்க.